ಮಂತ್ರಿ ஆமண்ணா கோட்டையெல்லாம் இடித்து குத்தி ஆமணக்கிட்டு பரிசையும் சேர்த்து விரைத்து மந்திரிடம் கட்டளையிட்டு விரைத்து வந்துள்ளோம். போனா தேடிக்குது எப்படி சரி செல்வம் தெரியுமா? கார்மேகம் எப்படி பொழியும்? அப்படி நாம் நடந்து செல்லும் பாதை எப்படி? வாளினை கையில் எடுத்துக்கொண்டு எந்நேரமும் இடது கையில் வாள் இருந்து கொண்டே இருக்கும். வாள் எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். பிடித்துக் கொண்டு யாரை தெரிவிக்கிறோம்? என்னையும் காணவில்லை. காணவில்லை. விஜயம்பாலும் தாய்க்கிழவியும் என் கண்ணுக்கு அகப்படவில்லை. வெங்காயம் விற்கிறோம்.
தாட்டாட்டீங்களா? எப்படிங்க போறது? அவங்களுக்கு எல்லாம் இப்படி கையை தூக்கி இப்படி போயிட்டா டக்குனு அப்படின்னு போதுதான். நான் என்ன நானே ஆமா நானே அண்ணீன நானே நகரம் எல்லாம் சுற்றி அப்படி நானே நடந்து ஆமா நாடு நகர் பட்டணம் எல்லாம் ஆமா சுத்தி வச்சு பார்த்தாலும் அவர்கள் சொன்ன முதலாவது என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை மட்டும் தெரியவில்லை. இருந்த போதிலும் நாம் அந்த தடிப்பை நிறகந்தனை கண்டால் கழிச்சு போடுவாங்க பாத்தியா தடிப்பை நிறகந்தனை கண்டால் கர்ற கர்ற கர்றவென்று ஆமா என் வாழை அறுத்து தள்ளுவேன். ஆமா ஆமா அப்படி அப்படி கெட்டி அப்படி இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கணும். தாடு தெரியுதா பையா? அதுக்கு என்ன பண்ண முடியலாமா? ஆனால் இருந்த போதிலும் ஐயோ தெய்வமே ஐயோ
தனிமணம் கூட்டுது தெய்வமே தெய்வமே நான் நாடு நகர் சீமை பூமி பட்டணங்கள் எல்லாம் தேடி நாடு நாடாக சுற்றிக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றன. எனக்கென்று இருந்த ஒரே ஒரு துணைவியான் உற்ற துணையும் காணாமல் போய்விட்டது. அவள் எங்குதான் சென்றாரோ? அவள் எங்குதான் சென்றாலோ தெரியவில்லையே. பாசமுடன் பூத்த கையோ என்னுடைய பாசமுடன் பூஜை செய்து கொண்டிருந்த அனுதினமும் காலை மாலை என்று பூஜை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய 32 வயதிலும் காணாமல் போய்விட்டது. தெய்வமே தெய்வமே, சுயமரியாதை இன்றி சுய அறிவின்றி ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேனே. நான் அந்த ஈசனுக்கு என்ன பதில் கூறுவது? ஆண்டவா, எனக்கென்று இருந்த ஒரே நம்பிக்கையான நீ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் யாரை நம்பி பிழைப்பேன் என்று எனக்கே தெரியவில்லையே. தம்பியே வெற்றி வீமா தரணியை ஆளும் அண்ணா. தம்பியே வெற்றி வீமா தரணியை ஆளும் அண்ணா. கதறியே அழுவதென்ன நீதான் சீக்கிரம் சென்று அழைத்து வாரும் சேனா. யாரோ ஒரு மன்னான் அவன் யார் என்று அவனை சீக்கிரம் அழைத்து சென்று பார்த்து வருகிறார். அப்படியே சீக்கிரம் தர்மபூமா மனம் பாடி தயங்க வேண்டாம். வெற்றியாய் விஜயனோடு விரைவாக நானும் ஏகி அந்த வெற்றியாய் விஜயனோடு விரைவாக நானும் ஏகி என் திசையோர் மதிக்க இருந்திடும் போர் மன்னராக
திசைகளும் நடுநடுங்க சிவனந்தாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்து வந்த போர் மன்னனுடைய பொது மண்டபத்திலே இருந்த வீர பம்பை, வீர ஜாட்டை, வீர மல்லாரி, வீர கொந்தகம், கொடிசீலை, பண்டார பெட்டி என்று சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களையும் நானும் உன்னுடைய தம்பியாகிய விஜயனும் பார்வையிடத்திலே சென்று இப்படி பறித்து வந்து விட்டோம் பார்த்தாயா. இனிமேல் வெற்றி நமக்கு. அவன் வந்து சொல்ற பாம்பு ஒண்ணு சொல்றான், அவன் எப்படியும் உங்க பக்கம் வந்துருவான். ஏதாச்சும் போய் அவன்கிட்ட மாட்டிக்காத. நீ ஏன்னா உன் பேரு தருமன்னு வச்சுக்கிறான். நீ மட்டும் மாட்டத்துல எல்லாரையும் மாட்ட விட்டுருவ. யார் எப்படி விசாரிக்கிட்டு போனாலும் அமைதியா நீ பாட்டு இருக்கணும். வந்துட்டா நம்மகிட்ட நம்ம வேலையை மட்டும் யாரோ ஒரு மன்னன் அழுது புலவி கொண்டு சென்றானே, எங்கள் தந்தையை விடுத்து யார் என்று அறிந்து என்று அறிவித்து வேலையில போற ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள யாரோ போறான். அவனுக்கு என்ன கஷ்டமோ அவன் கஷ்டத்தை அவன் பாக்குறான். நீயே கஷ்டத்துல வனவாசம் உனக்கு என்ன நானோ நாடு நகரம் அனைத்திலும் இருந்து நான் எப்படி வாடினானோ என்னை போல் ஒருவன் வாடித்துக் கொண்டே செல்கிறான் என்றால் நான் எப்படி கஷ்டப்படுறோ இன்னொரு மன்னனும் எல்லாத்தையும் இறந்து கஷ்டப்படுறான்னு உனக்கு தோணுது. மனுஷன் இறங்குச்சு பாரு. ஆனா நீ தர்மம் தான். ஆனா நீ உதவாங்க. நீ தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் நேரம் கண்ணுக்கு மரமா போயிடலாம். அவன் கடி வெளியூர் வரான். யார் என்று தெரியாம நான் எப்படி யாரு நீ போய் பாத்துட்டு வந்து நான் கொஞ்சம் ஃபார்மேட் கொண்டு செல்கிறாயே, உனக்கு என்னப்பா குறை? என்ன வந்தது சொல்லுப்பா. பட்டணம் பார்த்து பேரும் அந்த சிவபெருமானால் உற்பத்தி செய்யப்பட்ட சிவனந்தாபுரி என்று சொல்லக்கூடிய நகரத்தில்
சாரதா தேவிக்கும் முதல்வனாக விலகி வரக்கூடிய என் பெயர் போர் மன்னன் என்று போத்ராஜா என்று போர் மன்னன் என்று அழைப்பேன். இதுதான் எனது விளக்கம். நீங்க யாரும் என்று நாங்களோ பாண்டுபுத்திர மைந்தர்கள் ஐயர் பஞ்சபாண்டவர்கள் மோதனாபுரியா எங்களுடைய சொந்த ஊர் அஷ்டாபுரி. மோதனாபுரியா நாங்களோ மகளையாடி நாடு நகரம் இருந்து நீங்கள் யார்? நீங்கள புலமைவீர்கள். நீங்கள் யார்? விளக்கமாக சொல்லும். பஞ்சவர் நீங்கள் தான் பஞ்ச பாண்டவரா? பரதேசிகளே, டேய்,
நீங்க தான் இதை மஞ்சள் பாருங்க மஞ்சள் பாருங்க மூக்கம் பல்லும் எப்படிங்கிற பணமா அடே பறந்தாமா அடே திருட்டுக்கண்ணா காமலக்கண்ணா கமலக்கண்ணு எனக்கு அழகா சொல்றாங்க தாமரை மாதிரி ஒரு கண்ணு காமலக்கண்ணு கண்டறியா பாதினானே கண்டறியா மாமியை பெண்ணாண்டவனே மத்தால் அடிப்பட்டவனே இடப்பயனே எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடம் வந்து உன் கைவரிசை காட்டுவாய். அவன் பேச்சை கேட்டு செய்யும் செயலாங்க எப்படியா பட்டமா சாம்பார் அவனுக்கு நேரமா நேர பெண் வெயில் பார்த்துக் கொள்வேன். பொறுக்க வேண்டுமா? நெருப்பென்றால் வாய்ப்பற்றி வீணாக போகும் பாவமா பதிவு கிடைத்தால் கரிமுகல் வண்ணா கண்ணா கந்தனை வைத்தயவா இவன் மறுமையை மாற்றி மனமாலை சூட்டுவாயே. ஆனால் மாமா இவனோ கோபத்தில் எல்லாரும் திருப்தி வளர்த்துகிறான். இவனுடைய கோபத்தை மாற்றி இவனுக்கு ஒரு பெண் பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்கும் மாமா. இல்லைன்னா சொல்லுவார் பேசி கேட்கணும் ராஜதேரா சொல்லுவார் பேசவே இல்லை சொல்றது நான் சொல்றதே கேட்கல விட்டால் ஒன்றும் காயந்து விடாது, ஒருமைக்கு ஒன்றும் தாழ்வு வராது. பொறுக்க முடியாது. நீ சொல்லும் வார்த்தையும் என்னால் கேட்க முடியாது. சொல்லு மாமா. சொல்லுவாங்க அதான் சொல்ற பேசி இருந்துட்டு போகட்டும். எனக்கு திருமணம் வேண்டும். என்னடா யாரும் போய் போறான்னு திருமணம் வேண்டும். செய்ய முடியுமா முடியாதா? முடியும் என்றால் சம்பந்தி, முடியாவிட்டால் வாழ்க்கையாகி கண்டதும் செய்து விடுவேன். பல்லுக்குள்ள பாம்பு எப்படி தீர்ப்பு பார்த்தா எல்லாத்தையும் பிடிக்கணும் வந்துட்டோம். என்ன பண்ண அடிச்சுக்கலாமா ஒரு அடி போட்டுலாம் சக்கரத்துல திருமணம் என்றால் உன்னால் ஆகும் மாமா. ஏதாவது செய்யுங்க. சக்கர தொட்டு போன போனது எத்தனை பேர் அடிச்சுக்கலாம் என்ன தெரியாது அடிச்சுக்கலாமா வேணாவா அதான் அப்பயே மச்சான் மாசம் மச்சான் அவங்க நல்லா கருத்து நாங்களாம் செய்யறது எனக்கு திருமணம் வேண்டும். ஞாபக நேரமாய் வந்த
செய்கிறா? ஏற்கனவே மிகுந்த தாமதமாகிவிட்டது. எனக்கு திருமணம் வேண்டும். நீ போனா அவன் வேலைக்கு ஆகாது. நீ போனா நேர்மா தர்மம் அப்படி இப்படின்னு போவேன். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பண்றதே தர்மம். சரி, கண்ணன் பண்றதே தர்மம், கண்ணனே தர்மம். நான் அவனை பார்த்து வா. எப்பா வாப்பா, வா வா வா. என்ன வார்த்தை எட்டு பேசு. இப்படி வா வா. எனக்கே பயமா தான் இருக்கு. வா வா. என் அருகில் வருது. வர வா 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 வா. மன்ன ராஜதீர உங்கடி நங்கையாலை அந்த பார்ப்புக மன்னரசும் 18ஆம் நாள் கட்டில் அந்த பார்ப்புக மன்னரசும் 18ஆம் நாள் யுத்தத்தில் ஐவரோடு இருப்பான் என்று ஆனால் போர் மன்னராஜரே, எப்படியோ 10 மற்றும் 18ஆம் நாள் யுத்தரங்கம் நடக்கப் போகிறது. அவனி 56 தேசத்தில் உள்ள அனைவருமே அதிலே கலந்து கொள்ளப் போகிறார்கள். நீயோ உன்னுடைய மைத்தனன் பக்கம் நின்று திருமணம் அதுதான் முக்கியம். திருமணம் போனால் போகட்டும். நீ பார்த்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். விஜயம்பாலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். விஜயம்பாலே தான் அவளே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் 10 மற்றும் 18ஆம் நாள் யுத்தரங்கம் நடக்கப்படியாலே பாண்டவர் இங்க பாரு, எனக்குலாம் நீ ஒண்ணும் கொடுக்காது. எனக்கு நாடு நகலாம் வேணாம். உன் மச்சாமார்கள் கூட என்னமோ நாயிரம் உங்க கூட நீங்க நாளைக்கு நல்லா ஒண்ணு சேர்ந்துக்கு நான் மட்டும் தான் அடிச்சு கொடுங்க. என்ன நான் எங்க துவாரகைக்கே மறுபடியும் போகணும். திருமணம் நான் செஞ்சு வைக்கிறேன். என்ன பண்ற? 10 மற்றும் 18ஆம் நாள் யுத்தரங்கத்திலே படைத்தலைவராக என்று அனைவரையும் காத்து கொடுப்பேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தால் கட்டாயமாக சத்தியம் செய்கிறேன். இருந்தாலும் நான் கேட்கும் ஒன்றை மட்டும் எனக்கு தர வேண்டும். மறுபடியும் திருமணம் இப்ப அப்புறம் மறுபடியும் சொந்தம் கேட்டுருவாங்க. என்ன வேணும்? நாடு நகர் காடு எல்லாம் அலைந்து திரிந்து என்னை அலைவிட்டு இருக்கின்றேன். ஆமா ஆமா. நானோ வெகு தொலைவு நடந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். ஆமா ஆமா. மிகுந்த பசியாக உள்ளது. நான் கேட்கும் பொருட்களை மட்டும் எனக்கு தந்தால் என்னென்ன தெரியுமா? பனை போல ஆட்டுக்காவும் பறந்தாமன் எனக்கு தருக வேண்டும். உன் 18ஆம் நாள் கண்ணனே உன் காவல் இருந்து பொறுப்பு கை. ஆனால் பறந்தாமா இருந்தாலும் மலை போல பொங்கலும் நல்ல காலம் வைக்கணும். ஒண்ணு கூட தப்ப கூடாது. மலை போல பொங்கலும் குன்றது போல் மாவு உண்டையும். குன்று போல மாவிளக்கு மாவிளக்கு குன்றது போல வேணும். குன்றது போல் மாவிளக்கு நம்ம பெருசாக அது பெருசுங்களா? குன்றுன்றது உனக்கு சின்னது. பனை மரம் உயர மாட்டுக்கிறாய்.
பனைமரம் உயர ஆட்டுக்கடா வேணுமாண்ணா? பனை மரம் உயரமாட்டுக்கிறாய் சரி தந்தால் சத்தியமாக ஆகாயவாணி சாட்சியாகவும் பூமாதேவி சாட்சியாகவும் சத்தியமாக கை போட்டு தருகிறேன். 18 நாள் யுத்தம் முடியும் வரை முன்காவல் இருந்து போர் புரிந்து நானே உங்களுக்கு காவலாளியாக இருக்கின்றேன். பனைமரத்து உயரம் எங்க போயிருக்கு? கிடாய் பிடிச்சா ஒட்டகம் கூட அவங்க கத்துக்கா பண்ணுவோம். நம்ம கரெக்டா நாங்க மாட்டிக்கிறோம் உங்களுக்கு செய்யறது. ஆனா மலைக்கால மலை போல குண்டலும் ஆகட்டும் குன்று போல் மாவிளக்கும் ஆகட்டும். பனைமரம் உயரம் ஆட்டுக்கிடாவும் பசி துணை போல ஒரு பசியையும் அனைத்து பட்டணங்கள் வைத்து சீக்கிரமாக இருந்து கோழி கடிப்பாங்க சந்தோஷம். சக்கரமா சொல்றேன் முக்கியமான மந்திரி ஐயா, மலை போல பொங்கல் கேட்டா மலையின் உச்சியில் ஒரு சிறிய மந்தையில் பொங்கலா பத்தியா மழை போல பொங்கல் வச்சு கொடுங்க. நான் கேட்டேன் மேலே போல சைக்கிள் வச்சு கொடுத்தா எப்படி அது? இருந்துகிட்டு போட்டா மாமனுக்கு இருக்கான்னு பார்க்கலாமா? அண்டையில் இருக்கும் அந்த கட்டால் விளக்குமாவே மாவிளக்கு குன்றதை போல் மாவிளக்கு கேட்டால் இங்கு முத்தியிலே கோழி குண்டை போல் மாவிளக்கா? குண்டு கோடு பெருசா கேட்கறாங்க.
பெரிய உடம்பு ஏடா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பொண்ணு ஏடா வருது சோறு போடுவோம் வீட்டுக்கு போனா டேய் இருந்துட்டு போகட்டும் எனக்கோ உதிரம் வேண்டும் பணம் மரம் உயரம் பார்க்கலாமா பால் குட்டிடாது அதனை தந்தால் பசி ஈடாகுமா? எனக்கோ பசிக்கின்றது, இருந்தாலும் போகட்டும். இல்ல நியாயமா ஒரு கேள்வி கேட்க நாடு நகர உற்பத்தி எவ்வளவு பணமா குழந்தை எங்க போவாங்க? சோறு போடுறாங்க அவன்ல பாதி தின்னோட நானு
இருந்தாலும் போட்டா என்ன பண்றது மாமா தெரிவித்ததை போல இயற்கையாக இருந்ததால் ஏதோ செய்து விட்டோம். அதனால் என்னுடைய மாமா ராஜர்களே வார்த்தைக்கு மாமா மாமனு கூட சேர்ந்து என்ன பண்ணி நீ போறீங்க என்ன பண்றீங்க ஆனா நீ வந்து நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். ஆனா இவ்வளவு ஒரு சோதனை ஆனால் போர்மண்ணா இதுவரைக்கும் நான் அறிந்த பிரகாரம் எங்க மனசு புரியுவாய் நீ இருக்க சரியா கோட்டையெல்லாம் இருக்க கொச்சி ஆமனுக்கு நிறவன பசி கொண்டு நடிச்ச படம் நடிச்ச எல்லாத்துக்கும் நாடு நடத்தலாம் பையா நம்ம வீட்டு மாப்பிள்ளை எவ்வளவு சொத்து வச்சுக்கிறான்னு பாப்பாங்க புடிங்கிட்டு கொண்டு கொடுக்குறீங்கன்னா எல்லாத்தையும் ஏதோ வெடிக்கிட்டு எல்லாத்தையும் வெடிக்கூடாது அப்படின்னு தான் அனுப்பிடுறாங்க. எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்ல ஒண்ணு வேணும் ஐயோ திருமணம் வேணும் சரி ஆனாலும் ஆகட்டும் விஜயம்பா வேணும் சரி இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் நீ கேட்ட கடைசியா ஒன்னே சொல்லுவாங்க விஜயம்பா அடுத்து கடைசியா உங்களுக்கு ஒரு பரிசு வைக்கிறான் எனக்கு விஜயம்பா அது உனக்கு கொடுக்குறான் இதுல மட்டும் நீ வந்து ஜெயிச்சிட்டுனா உனக்கு விஜயமா என்ன வார்த்தை உன் தந்தை தலையாறுத்தால் தானே நான் சென்றார் தந்தையை எதிர்க்கிறாய் சம்பந்தம் பேச வேண்டுமா என்னுடைய தந்தை அழைத்து வரவா ஆமா 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 சம்பந்தம் பண்ணலாம் எப்போது
எப்போது? உன்னுடைய தந்தையாகிய போத்தலக மகாராஜன் சிவனந்தாபுரி பட்டணத்து அருகே ஓடி இருக்கக்கூடிய அந்த நதிக்கரையை அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலையை இங்கு கொண்டு வந்தால் அவன் கூப்பிட்டா வரமாட்டான். நீ போய் என்ன பண்ற, அவன் தலையே அடுத்தலாம் வராத கூப்பிட்டு பாரு, அவர் தியானம் அதிவேகமாக தந்தை கண்டால் போதும். என் தந்தை மோத்தலிங்கத்தின் தலை இதோ பார். சரி, ஆனால் போர்மண்ணா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீ பதில் சொல்லு. ஏண்டா, ஒரு பொண்ணுக்காக தலையே இந்த மாதிரி அறுத்து விடுக்கிறானே. சாதாரணமா ஒரு இந்த பொண்ணு எல்லாம் இன்னொரு பொண்ணு கட்டப்போம். ஒரு பொண்ணுக்கு அப்பன் தலையை அறுத்து வந்து எவ்வளவு பண்றானா, நான் என்ன ஒரு சண்டை வந்தா அப்பன் தலையை வெட்டி வர என் பொண்ணு வச்சு போயிட்டு கண்டிப்பாக உங்கள் தலையா இருப்பேன். கண்டிப்பாக உங்கள் தலையா இருப்பேன். தந்தையர் தலை எதுக்காக வெட்டி வர சொன்னார்? ஆனால் தர்மநந்தனா, ஆனால் மாமா சிவபெருமானுடைய வரத்தினால் அருளப்பட்டது அவருடைய சிவனந்தாபுரி கோட்டை. ஆமா, இது வந்து உற்பத்தியானதோ அது அழிவதற்கு ஒரு காலம் உண்டு. அது அப்படியே இருக்கக்கூடாது. அதுவும் தவிரவும் இவன் ஒரு காலத்திலே இப்படி எல்லாம் நம்ம ஏமாற்றி தெரிந்தால் இவன் துரியோதன இடத்துல கூட சென்று சேர்ந்து விடுவான். அதனால எல்லாத்தையும் அடிச்சு போடுவோம். ஒரே ஒரு நோய்னா வேறு வேறு மண்ணோடு நோய் இருக்கு. பார்க்கல